எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஆதித்ய ஐயா குருஜியின் சுபத்துவ பாவத்துவப்படி இந்த ஜாதகர் 27 வயதில் ஏன் இயற்கையை எழுதினார். ரொம்ப கஷ்டமுங்க. நல்ல வேளை இவருக்கு கல்யாணம் ஆகலைங்க. ஆயிருந்த மனைவியும் துவக்கி வச்சுட்டு போயிருப்பாருங்க. இப்போ அம்மா அப்பா கஷ்டத்தோடு நின்று போச்சு. அம்மா அப்பா தம்பி இவங்க 3 பேர் தான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவர் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காலத்தில் இறக்க போகிறார். அது வரைக்குமே தாய் தகப்பங்க கஷ்டப்பட்டு வளர்த்து அவன் படிக்க வச்சு ஆளாக்கி அவர் வேலைக்கு போகும்போது அவர் இறந்து வாங்கும்போது அந்த துயரத்தை யாருமே தாங்கிக்கிட முடியாதுங்க. நானும் நமது நேயர்களும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம் அந்த ஜாதகருக்கு. சரி, இவர் ஏன் இறந்தார் பாருங்க. இவருக்கு லக்னம் கன்னி லக்னம், ரிஷபராசி. சரிங்களா? இவர் 98 பிறந்திருக்காருங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லதுங்க. 98 பிறந்திருக்காரு, 3வது மாதம், தேதி ஞாபகம் இல்லை. இது எனக்கு ஆன்லைனில் வந்த ஜாதகம். அப்பா தான் கேட்குறாரு, ஏங்க இறந்துட்டான் என் பையன், சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க, தூக்கில் தொங்கிட்டாருங்க. அப்போ தூக்கில் தொங்கிட்டாலே தன்னைத்தானே மாய்த்தாலே உங்களுக்கு நல்லா ஆதித்யா குருஜியுடைய மாணவர்களுக்கு தெளிவாகவே தெரியும் எப்படி அப்படின்ட்டு. சரிங்க, ஒரு லக்னாதிபதி நீசமாயிட்டாருங்க. நீசபாயி நீசபங்கமும் அடையலை, நீசபங்க ராஜயோகத்துக்கும் வரலை. சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆனாலும் பிறகுதான் பரிவர்த்தனை. முதல்ல பாவத்துவமாக இருக்கார் பாருங்கள். அவருக்கு அஷ்டமா, அதாவது இந்த லக்கணத்துக்கு 6க்குரியவனோடும் சேர்ந்து இந்த லக்கணத்துக்கு பிடிக்காத அஷ்டமாதிபதி செவ்வாயோடையும் சேர்ந்து நீசமும் ஆகி பாவத்துவம் ஆகியிருக்கிறார். முதல்ல ஆயுளுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணுங்க. இங்கே லக்கணத்தை சனி செவ்வாய் பார்க்க, லக்னாதிபதி புதன் சனி செவ்வாய் சேர்ந்து, அதாவது 6, 8க்குரியவர்களோடு சேர்ந்து பாவத்துவம் அடைஞ்சிட்டாருங்க. இங்கே 8க்குரியவனும், 8 தான் ஆயுள் ஸ்தானம், 8க்கு உரியவனும் செவ்வாய் சனியோடையும் நீச்சம் பெற்ற புதனோடையும் சேர்ந்து பாவத்துவம் ஆயிட்டாருங்க. சனி பகவான் இங்கே சமங்கிற நிலையில் தான் இருக்கிறார். சனி பகவானும் நீசமாயிருந்தால் இவர் இன்னும் வேகமாக இறந்துருப்பார். சனி சமமாகி அவர் பரிவர்த்தனை பெற்றதுனால அவரை 27 வயசு வரைக்கும் வாழ அனுமதிச்சிருக்கு பாருங்கள். அவருக்கு பிறக்கும்போது சூரிய தசை 2 வருஷம் 8 மாதம் 26 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. நடப்பு தசை ராகு தசையில் சனி புத்திங்க. 1/2/2023 8/12/2025 வரைக்கும் இந்த தசை நடந்திருக்குங்க. இந்த தசா புத்தி நடந்திருக்குங்க. அந்தரம் செவ்வாய் அந்தரமுங்க. அதை எழுதலை. அவர் இறந்த தேதி 15/5/2025. அதாவது இன்றைக்கி தேதி என்ன 2, அதாவது ஒரு 17-18 நாளைக்கு முன்னாடி இறந்துருக்கிறார். அவருக்கு என்ன கவலை அப்படின்னா, நம்ம இவரை வெளியில் விட்டு படிக்க வச்சது தப்போ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். இவருங்க சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது. அவங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. இப்போ அவருடைய தம்பி ஜாதகத்தையும் அனுப்பிச்சாருங்க. அதில் 8-12 சுபத்துவம். அதனால் இவர் வெளியூரில் தங்கி செஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் சின்ன பையனை வீட்டிலேயே முடக்கி வச்சுக்கிடாதீங்க. அவர் வெளிநாட்டில் தான் வேலை செய்யக்கூடிய ஜாதகம், நல்ல ஜாதகம். அதனால் அவருக்கு இந்த மாதிரி அற்ப ஆயுள் கிடையாது, அவருக்கு நல்ல ஆயுள் இருக்குது. அதனால் அவரை வெளியில் விட்டு நல்லா சம்பாதிக்க வைங்க.
இழந்தது தான், மீண்டும் பெற முடியாது. சரியா? இதுக்கு நம்ம பரிகாரத்துக்கு போனால் பிழைக்க வைக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு தொங்குறாரு, சூசைட் பண்ணுறாருன்னா அதில் கண்டிப்பாக ராகு செவ்வாய் சனி சம்மந்தப்படணும். பட்டாத்தான். குரு சுக்கிரன்லாம் பட்டால் அது இயற்கை மரணம் தான். ஆனால் ஒருத்தன் தைரியமாக தூக்கு போட்டு தொங்குறான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ராகு செவ்வாய் சனி அட்டாக் பண்ணால் தான் அந்த சம்பவம் நடக்கும். இது ஆதித்யா குருஜியினுடைய நேரடி சுபத்துவ விதிங்க. இந்த இடமே பாவத்துவம் ஆயிடுச்சுங்க. 7ஆம் இடம் பாருங்கள். ராகு 12லிருந்து நடத்துகிறாருங்க. 12க்குரிய சூரியனை இந்த இடத்துல தான் இருக்கிறாருங்க. அதாவது ராகுவுக்கு தசா, இவர் சூரியனை போல செயல்படுவார். அப்போ இந்த சூரியனே பாருங்கள், இந்த ராகுவுக்கு 8ல், இந்த சனி ராகுவுக்கு 8ல், செவ்வாய் ராகுவுக்கு 8ல், லக்னாதிபதி புதன் ராகுவுக்கு 8ல், சூரியனுக்கு 6ல் ராகு, புதனுக்கு 6ல் ராகு, சனிக்கு 6ல் ராகு, செவ்வாய்க்கு 6 ராகு, சஷ்டாசகம். அப்போ இந்த சனி ரோகாதிபதி, ராகு 12க்குரியவன், 12 மரணத்தை குறிக்கக்கூடிய இடம். புத்திநாதன் 8க்குரியவன், அந்தரநாதன். அப்போ இங்கே 6, 8, 12 சம்பந்தம் வந்துருச்சா? அதில் குறிப்பாக ராகு சனி செவ்வாய் வந்துருச்சா? சரியா? இதுக்கு இந்த ஜாதகம் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னா நேரடியாக சனி இங்கேயும் இந்த சுக்கிரனும் குருவும் இங்கே இருந்திருந்தால் இது ஒரு நல்ல ஜாதகமாக மாறி இருக்குங்க. லக்னாதிபதி நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவாருங்க. ஆனால் இல்லை, அது விதி எப்படி இருக்கோ அதுபடி தான் நடக்கும். பாருங்க, ராகு 15.9 டிகிரியில் அவர் தான் தசை நடத்துகிறாரு. புத்தி சனி ஒரே 15, இது 26, 11 டிகிரிக்குள்ள. இது செவ்வாய்ங்க. சனி 27 டிகிரி. அப்போ 8 டிகிரிக்குள்ள சனி, 11 டிகிரிக்குள்ள செவ்வாய், எல்லாமே 13 டிகிரிக்கு உள்ளே இருக்குது. 9 டிகிரிக்குள்ளேயும் 13 டிகிரிக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த மரணம்ங்கிற சம்பவம் நடந்திருக்குங்க. அப்போ முதல்ல நம்ம ஆயிலை நம்ம பார்க்கணுங்க. இது திருமணத்துக்கு இருந்தாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் சரிங்க. நம்ம திருமணம் பார்க்குறோமா, அப்போ முதல்ல லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இங்கே லக்னாதிபதி நீசமாயிட்டார். லக்னத்தை எல்லா 3 அசுவர்கள் பார்க்குறாங்க. இந்த பார்வையும் செல்லாதுங்க. அவர் நீசம் அடைஞ்சிட்டாருங்க. சுத்தமாக 0 பாயிண்டில் இருக்கிறாருங்க. அடுத்து 8ஆம் இடத்தை பாருங்கள். 8ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குது, 8ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கிறார், காரகன் சனி பகவான் எப்படி இருக்கிறார், அதை பார்க்கணும். 3ஆவது ஆயுள் காரகன், அவர் சனி. அப்போ அந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணுங்க ஆயுளுக்கு, மற்ற விஷயத்துக்கு அல்ல. அப்போ இவருக்கு இந்த ராகு தசை, சனி புத்தி, செவ்வாய் அந்தரத்தில் இவர் போகணும்னு இருக்குது. அதனால் யாரும் மாற்ற முடியாது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்கிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.